அமேசான் ஃபிளிப்கார்ட்டை விட வேற லெவல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம், எல்லாமே சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டாட்டால இருந்து டாடா நியூ அப்படின்னு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ல அப்படி என்னெல்லாம் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கு, வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். டாட்டால இருந்து இந்த டாடா நியூ போன வருஷமே இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களுடைய டாடா எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் தான் அக்சஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் யூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுல நிறைய ஃபிக்ஸ் பண்ணி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட இந்த மாசம் அஃபீஷியலா பப்ளிக்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ லான்ச் பண்ண இந்த ஆப் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுல ப்ரோமோட் பண்றதுக்காக தான் ஐபிஎல் 2022 டைட்டில் ஸ்பான்சரா டாடா வந்திருக்காங்க. ஸோ டாடா நியூவை ஒரு பிரம்மாண்டமா எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த டாடா நியூ ஆப்ல என்ன இருக்கு, இந்த டாடா நியூ ஆப்பை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும், ஓடிபி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய நேம், இமெயில் ஐடி கேட்கும், அதை கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பெரும்பாலுமே டாடா சர்வீசஸ் நிறைய பிரிஞ்சு கிடந்ததெல்லாம் ஒன்னா சேர்த்து டாடா டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டாடா நியூ ஆப்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ல கூகுள் பே, போன் பேல என்ன சர்வீசஸ் இருக்கோ அந்த எல்லா சர்வீசஸ்மே இந்த ஆப்ல கொண்டு வராங்க. நீங்க யூபிஐ மூலமா உங்களுடைய பேங்க் ஆட் பண்ணி நீங்க எந்த அக்கவுண்ட்க்கு வேணாலும் பே பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்க முடியும், மொபைல் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், இல்ல நீங்க டாடா நியூலே பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படினாலும் அதுக்கும் பே பண்ணிக்க முடியும், இல்ல இபி பில், மொபைல் பில், இந்த மாதிரி எல்லா சர்வீசஸ்மே யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அதனால இதுல நீங்க யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்க மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு பிக் பாஸ்கெட்டை இது உள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி பிக் பாஸ்கெட்டோட மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டரா டாடா தான் இருக்காங்க. அடுத்து அமேசான் ஃபிளிப்கார்ட்க்கு போட்டியா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கும் நிறைய எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. முக்கியமா மொபைல் போன்ஸும் நிறைய கொண்டு வராங்க. இருந்தாலுமே பெரும்பாலும் ஆஃப்லைன்ல அவைலபிளா இருக்கக்கூடிய மொபைல் போன்ஸ் தான் இவங்களோட இதுல அவைலபிளா இருக்கு. இன்னும் எக்ஸ்க்ளூசிவா நிறைய ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் செம்மையான போட்டியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுடைய டாடா கிளிக் குரோமோ ஸ்டோர்ல இருக்கக்கூடியது தான் இங்க கொண்டு வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க டைரக்டா அங்க பல ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த டாடா நியூ ஆப்லயே அது ரெண்டுமே அக்சஸ் பண்ணி நீங்க என்ன எலக்ட்ரானிக்ஸ் பொருள், கேட்ஜெட்ஸ் எல்லாமே வாங்கிக்க முடியும். நிறைய ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ல ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. பட் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா அமேசான், ஃபிளிப்கார்ட்ல இருக்கக்கூடிய அதே பிரைஸ்க்கு தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் பெரிய அளவுல கம்மியா கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு செம்ம காம்படிஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இதுல ஃபேஷன் ஐட்டம்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக டாடாவோட வெஸ்ட் சைடையும் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ அதன் மூலமா நீங்க ஃபேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். இது போக தானிபேல இருக்கிற மாதிரியே இங்க 25% வந்து மெடிசனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதனால மெடிசன்ஸ் எல்லாமே தானிபே கூட டை அப் பண்ணி இங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய ப்ராடக்ட் வந்து இதுல வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிக்க முடியுது. இது போக நிறைய பில் பேமெண்ட்ஸ், நிறைய யூட்டிலிட்டிஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது. இதுல நீங்க பண்ற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி அதை வந்து காயின்ஸா கொடுக்குறாங்க. இந்த காயின் பார்த்தோம் அப்படின்னா டாடா நியூ காயின் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு காயினுமே 1 ரூபி வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. இந்த காயின் நீங்க ஒன்ஸ் earn பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 இயர் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. எப்படி ஃபிளிப்கார்ட்ல இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொண்டு வராங்க. சோ நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே டாடா நியூ காயினா கொடுக்குறாங்க. அந்த காயினை 1 ரூபி வேல்யூவோட நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த ஆஃபர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்கு அந்த காயினை யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கறத பொறுத்து தான் இது பெஸ்டா இல்லையா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆப் நல்லா இருக்கே, புதுசா லான்ச் பண்ணதுனால நிறைய டிஸ்கவுண்டும் கொடுக்குறாங்க. சோ அதனால இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஆப் வந்து லேட்டஸ்டா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டெட் ஸ்லோவா இருக்குது. ஒரு சில ப்ராடக்ட் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் அந்த டெலிவரி வந்து கரெக்டா வரல அப்படின்னு சொல்றாங்க. டெலிவரியிலையும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரொம்பவே பெஸ்டா பண்றாங்க. பட் இப்போதான் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பட் ஆப்பை யூஸ் பண்ணும்போது தான் ஒவ்வொரு ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போதும் ஒரு 10 செகண்ட் அந்த டாடா நியூவோட லோகோ வந்து லோட் ஆகி ஓபன் ஆகுது. அது ரொம்பவே கடுப்பேத்துது அப்படின்னு சொல்லலாம். ஆப் வந்து இன்னும் டெவலப் பண்ணி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா வேகமா யூஸ் பண்ற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அது போக யூபிஐ பேமெண்ட்டும் ஒரு சில டைம்ல வந்து சரியா ஒர்க் ஆகல, ஒரு சில டைம் வந்து ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஆப்ல இருக்குது. அதனால நீங்க ட்ரை பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்கப்புறம் நீங்க கஸ்டமர் கேர்ல பேசி அதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த டாடா நியூ ஆப்பை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ டாடால இருந்து லான்ச் பண்ணியிருக்கிற இந்த டாடா நியூ ஆப் எப்படி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அமேசான், ஃபிளிப்கார்ட்க்கெல்லாம் போட்டியா இந்த ஆப் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே இது டஃப் கொடுக்குமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்க
மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.